தகுதியற்றவர்கள். ஒரே வார்த்தை, சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையை நம்ம வெளியே பேச தேவையில்லை. முஸ்லிம் சமுதாயத்தை பிசியில் சேர்ப்பதற்கு கூட அவர்கள் தகுதியற்றவர்கள். பல்வேறு அரசு பணிகளிலும் சரி, சமூக பணிகளிலும் சரி, எஸ்சி எஸ்டி மக்களை காட்டிலும் கீழாக இருக்கிறார்கள் என்கின்ற ஆய்வறிக்கையை நீதிபதி ராஜேந்திர சச்சார் தெளிவாக கொடுத்ததற்கு பிறகுதான் அரசு தற்போது பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு பல்வேறு வடிவங்களிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சமுதாய அமைப்புகளும் வீரியமாக களத்தில் இறங்கியதற்கான காரணம் நம்மளுடைய நிலையை நீதிபதி ராஜேந்திர சச்சார் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டினார். அதுக்கு முன்னால நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறோமான்னு சொன்னா இன்னைக்கு கூட பல பேர் நம்ப மாட்டாங்க. நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோமே, அந்த சர்ச்சை அப்படிலாம் இருக்காத, எதிர்கட்சிகள் நம்ப மறுக்கிறது. ஆனால் உண்மை அதுதான். தமிழகத்திலும் கேரளத்திலும் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் ஆந்திராவிலும் பரவாயில்லை. மதியம் உணவருந்து கொண்டிருக்கும் போது நமது ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் சொன்னார்கள், வடக்க போய் பாத்தீங்க முஸ்லிம் டே நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். அப்ப நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் பிற எல்லா சமூகத்தை காட்டிலும் நம் சமூகம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்தங்கி இருப்பது? இதுதான் நாம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. எங்கேயாவது வரலாற்றிலே யாராவது முஸ்லிம் சமுதாயத்தை படிக்கக்கூடாது என்று தடுத்த வரலாறு எங்கேயாவது இருக்கிறதா? சொல்லுங்க. எந்த இடத்திலாவது எஸ்சி எஸ்டி மக்களை விட அவர்களுக்கு நிலை வேறானது. அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். கல்விக்கு செல்வதற்கு, கல்வி கூடத்திற்கு செல்வதற்கு தகுதியற்ற மக்கள் என்று தடுக்கப்பட்டார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை பள்ளிக்கூடத்தில் செல்வதற்கோ உயர்கல்வி கற்பதற்கோ எங்கேயாவது தடுத்த சம்பவம் எங்கேயாவது நடைபெற்றிருக்கிறதா? கிடையாது. தடுக்கவில்லை. பிறகு முஸ்லிம் சமுதாயம் விழிக்கவில்லை. விழித்திருப்போமேயானால் 1950களில் நாடு விடுதலை பெற்றிருக்கின்ற நேரத்திலேயே நாம் இதுபோன்ற முயற்சிகளை எடுத்து உயர்கல்வி கற்பதற்கான வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் செலுத்திருப்போமேயானால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் வளர்ந்துவிட்ட ஃபார்வர்டு கம்யூனிட்டி, முன்னேறிய சமூகத்தில் முதன்மை சமூகமாக இருந்திருக்கும். ஆனால் விழிக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? எதனால் முஸ்லிம் சமுதாயம் கல்வியில் பின்தங்கியது? ஒரே ஒரு வரலாற்று சம்பவம். நம்ம ரொம்ப நாளாகவும் பின்தங்கல. ஒரு 150 வருடங்களாகத்தான் நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆங்கில மொழி என்றைக்கு கோலோச்ச தொடங்கியதோ, வரலாறு முழுவதும், வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலம் முழுவதும், உலக வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலம் முழுவதும் ஆங்கில மொழி கோலோச்சவில்லை. கடந்த 200 ஆண்டுகளாக ஆங்கில மொழி கோலோச்சிருக்கிறது. இதுதான் பிரச்சனைக்கே காரணம். வரலாறு முழுவதும் அரபு மொழி கோலோச்சி இருந்தது. இந்தியாவில் உருதும் பார்சியும் அரபியும் கோலோச்சி இருந்தது. 1857க்கு பிறகு வெள்ளையர்கள் கையில் ஆட்சி சென்றதற்கு பிறகு ஆங்கிலம் கோலோச்ச தொடங்கியது. இனி ஆங்கில கல்வியை படித்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்கின்ற நிலை உருவானது. அதுவரையிலும் நாம் அரபியையும் உருது பார்சியை படித்தால், இந்த 3 மொழிகளிலே ஏதாவது ஒரு மொழியை படித்தாலும் அரசு பணிகளுக்கு செல்ல இயலும். அரசு பணிகளிலே உயர்ந்த பணிக்கு செல்ல இயலும். ஜாப் கேரண்டி, எந்த சட்டங்களும் கிடையாது. இதுவரைக்கும் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும். அந்த 1857க்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. முகலாயர்கள் கையிலிருந்து வெள்ளையர்கள் கைக்கு பகிரங்கமாக ஆட்சி பிடிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் செய்த முதல் வேலை பிரிட்டிஷார் கைக்கு வந்த, அதுக்கு முன்னால வரைக்கும் 1857க்கு முன்னால வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி, அவர்கள் கையில் இருந்தது நிர்வாகம். வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்திருப்பீர்கள். 1857க்கு பிறகு விக்டோரியா மகாராணியுடைய நேரடி பார்வையில் ஆட்சி வந்தது. ஆட்சி வந்தவுடன் அவர்கள் செய்த முதல் வேலை அரசு மொழிகளாக இருக்கக்கூடிய இந்த 3 மொழிகளையும் அகற்றிவிட்டு அந்த இடத்திற்கு ஆங்கிலத்தை கொண்டு வந்தார்கள். அதுவரைக்கும் அரசு பணிகளிலே கோலோச்சி இருந்த முஸ்லிம்கள் உடனடியாக ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாக பணிகளை இழந்து, மாத ஊதியத்தை இழந்து, அத்தனையும் இழந்து ஒதுக்கப்பட்ட சமூகமாக மாறியது. ஒரு 152 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம் சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது. வரலாற்றில் வேற எந்த காலத்திலும் பின்தங்கி இருக்கவில்லை. என்ன பிரச்சனை நடைபெற்றது என்றால், மாறிய கால ஓட்டத்தை முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்திருக்குமே ஆனால் இனி வரக்கூடிய காலத்திற்கு எந்த மொழி அல்லது எந்த துறை கோலோச்ச போகிறது என்பதை புரிந்து செயல்பட்டிருக்குமே ஆனால் இந்த பின்தங்குதல் ஏற்பட்டிருக்காது. ஆக 1857 இந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆளை அனுப்பிச்சுட்டான் பாருங்க. நிறைய பேரு
எதனால பின்தங்கி இருக்கிறோம் தெரியாது. எதனால பின்தங்கி இருக்கிறோம் தெரிஞ்சா தானே இனி என்ன செய்யணும்னு தெரிய வரும். வரலாறு நம்ம என்னமோ கதை மாதிரில படிச்சுக்கிட்டு இருக்கோம். வரலாறு படிக்கிறதும் இல்ல, சொல்லிக் கொடுக்கிறதும் இல்ல. பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கின்ற வரலாறுகள் பகுதி வரலாறு தான். முக்காவாசி 25 விழுக்காடு தான் பள்ளிக்கூடத்திலே சொல்லித்தரப்படுகிறது. கல்லூரிகளிலே இன்னும் சொல்ல போனால்